வணக்கம் நண்பர்களே. இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளியை பார்க்கும் அன்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பேராதரவை கொடுங்க. மிகவும் உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அப்புறம் நேத்திக்கு ஒரு காணொளி போட்டேன். இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்னு சொன்னோனே ஒரு காணொளி கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் தவறாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஏன்னா, நானும் ஒரு தமிழ்நாட்டினுடைய நானும் ஒரு குடிமகன். இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த மண்ணு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. அந்த ஆசைப்படும்போது ஒரு கட்சி தானா போய் தலைய கொண்டு போய் பலிபீடத்துல வச்சு அது அது காலியாகுதோ இல்ல தப்பிக்குதோ அது ஒரு பக்கம். ஆனா நம்மள காலி பண்ண பாக்குது அப்படிங்கும்போது தான் ஒரு வேதனையா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு அதனால நேத்து கொஞ்சம் வேகமா பேசிட்டேன். இன்னைக்கு ஐயா எடப்பாடி கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கிட்ட மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள்ட்ட ஒரு சில கேள்வி. சரி, இப்போ நீங்கள் கூட்டணி உறுதின்ட்டீங்க, கடைசி வரைக்கும் சொல்லாமல் கடைசியில் சொல்லிட்டீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க போன வருஷம் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை, ஜென்மத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னீங்க. அப்புறம் ஐயா நம்ம ஜெயக்குமார் ஐயா வந்தாங்க. அவங்க பயங்கரமாக பேசிட்டாங்க. அவங்க எப்பயுமே கொஞ்சம் சுறுசுறுன்னு தான் பேசுவார். அவர்கிட்ட என்ன பேசினார் அப்படின்னாக்கா, நான்லாம் எங்கள் தொகுதியில் ராஜா மாதிரி இருந்தேன், என்னை இப்படி கூஜாவாக மாற்றிட்டாங்க. நாங்கள்லாம் 25 வருஷமாக நாங்கள் எப்படியோ வாழ்ந்தேன். நான் கடைசியில் பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் நிறைய அமைச்சர்கள் சொன்னாங்க அது மாதிரிலாம். அதில் ஒரே ஒரு அமைச்சர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னார். நம்ம ராஜேந்திர பாலாஜின்னு நினைக்கிறேன். அவர் இருந்துக்கிட்டு என்ன சொன்னார்னாக்கா, மோடி எங்கள் டாடி. அவர் அப்பயே சொல்லிட்டார், அண்ணாவை தெரியாது, எங்களுக்கு பெரியாரை தெரியாது, அண்ணாவையெல்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். அதனால் எங்களுக்கு வேறு யாரையும் தெரியாது, இந்த திராவிட கொள்கை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ராஜேந்திர பாலாஜின்னு தான் நினைக்கிறேன். கையில் கலர் கட்டியிருப்பார். மோடி எங்கள் டாடி அப்படின்னாரு. இந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்படி இருந்த காலகட்டத்தில் அப்புறம் திருப்பி தோல்வியை தள்ளினதுக்கப்புறம், தொடர் தோல்விக்கு அப்புறம் அதிமுக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருந்துச்சு. இப்போ திரும்பி யூட்டர்ன் போட்டு திரும்பி பிஜேபி கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு என்ன எடப்பாடி கிட்ட நமக்கு என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்னா, சரி, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, மத்திய ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி கிட்ட நீங்கள் கூட்டணி வச்சிட்டீங்க. நல்ல விஷயம், நாட்டுக்கு நல்லது, மிகவும் சிறப்பான ஒரு விஷயம், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, இப்போ நம்மளோட கோரிக்கைகள் என்ன? கவர்னரு சட்டங்களை எந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றி சட்டசபையில் அனுப்பிச்சாலும் வாங்கி சூத்து கீழே போட்டுட்டு உட்காந்துக்கிறாரு. அவரை சரி பண்ணுறதுக்கோ இல்லை அவரை மாற்றுறதுக்கோ இல்லை அவரை மாற்றணும் இல்லை சரி பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்கீங்களா? பாயிண்ட் 1. ரெண்டாவது, மிகப்பெரிய பிரச்சனை நீட்டு. இந்த நீட்டை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஐயா, எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 25 பேர்த்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்க, குழந்தைங்க. +2 படித்த குழந்தைங்க நீட்டு படிக்க முடியாதுங்கிற நீட்டு மேலே இருக்கிற பயத்தில் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. ஐயா அவர்கள் தயவுசெய்து உங்கள் கூட நாங்கள் கூட்டணி வைக்கணும் அப்படின்னாக்கா நீட்டை கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? அமித்ஷாட்ட இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? கேட்கல. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு திராவிட கட்சியில் இருக்கீங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத இருக்கீங்க. திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவே திராவிடத்தோட கொள்கைகள் உங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது எனக்கு தெரியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே சமயம் திராவிட கட்சியில் இருக்கிறவங்களும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா என்ன, எப்படி, அது மும்மொழி கொள்கை என்ன எப்படி அப்படின்ட்டு. இப்போ கவர்மெண்ட்டு என்ன நினைக்குது, மத்திய கவர்மெண்ட்டு என்ன நினைக்குது, ஒன்றிய கவர்மெண்ட் என்ன நினைக்குது அப்படின்னா, எப்படியாவது இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டாங்க, படிச்சுட்டாங்க, இவங்களுக்கு சுயமாக நாலேஜ் இருக்குது, போக்குவரத்து இருக்குது, அதனால் எப்படியா இருந்தாலும் இவங்க நம்மள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு கேள்வி கேட்காம விட்றதுக்கு ஒரே வழி இவர்களுடைய கல்வியை பிடுங்குவது. மொத்தமாக கல்வியை ஏற கட்டிட்டான் அப்படின்னா இவர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. நாட்டில் இருக்கிறவங்க மாதிரி மண்டே ஆட்டிக்கிட்டு ஏதோ சாமி பூதம் ஏதோன்னு சொல்லி சொல்லி பேய் கதையை ஓட்டினோம் அப்படின்னா நம்ம கலந்தள்ளிடலாம்.
அப்படின்னு எப்படியாவது பிடுங்கணும். அடுத்து 10, 20 ஆண்டுகள்ல 30 ஆண்டுகளுக்குள்ளார தமிழ்நாட்டை பீகார் மாரி, உத்தரப்பிரதேசம் மாரி, மத்திய பிரதேசம் மாரி மாத்திரணும். ஏழை மாநிலமாக, படிப்பறிவு இல்லாத மாநிலமாக, அ அ ம பிற்போக்குத்தனமான எண்ணங்களுடைய மாநிலமாக மாற்றிறணும். இது எல்லாத்தையும் பெரியார் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி, எல்லாத்தையும் மேல கொண்டு வந்துட்டாரு. அதனால நம்ம அத மாத்திரணும்னு முழு மூச்சா இறங்கியிருக்காங்க. அவங்களுடைய கவனம் பூரா மத்து மத்திய ஒன்றியத்தில ஆள்ற ஆளுங்கட்சிக்கு ஆட்சியை எப்படி நடத்துறதுங்கிறத பத்தி கவலை இல்ல. மக்கள பத்தி கவலையெல்லாம் இல்ல. வெளிநாட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி கவலையெல்லாம் இல்ல. ஆனா வெளிநாட்டுக்கு மட்டும் போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்ல என்ன பண்ணணும்? எப்படி ஆட்சிய பிடிக்கணும்? எந்த மாரியான காரியங்கள் செஞ்சு தமிழ்நாட்டை குலைக்க வேண்டும்? அதனுடைய கல்வியை பிடுங்கணும். அதனுடைய வளர்ச்சியை தடுக்கணும். அதனுடைய இந்த முற்போக்குத்தனமான எண்ணங்களை சீரழிச்சு, பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கைகளை, எண்ணங்களை வளர்க்கணும் மக்கள் மத்தியில. இதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாய்ங்க மத்தியில ஒண்டியில இருக்கிற நபர்கள். அதுக்காக தான் வந்திருக்காரு ஐயா எடப்பாடிய சந்திச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்காரு ஐயா நம்ம அமித்ஷா. அவர் பாருங்க, அந்த அந்த அமித்ஷாவுக்கும் நம்ம மண்ணுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? இனி அவன் அதிமுக யாரு கூட கூட்டணி வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஆள் யாருன்னா, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஒட்டுறவே இல்லாத, எவ்விதமான சம்பந்தமும் இல்லாம அழிவு சக்தியை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா. இப்போ எடப்பாடி ஐயா இதெல்லாம் கேட்கணும்ல. ஐயா எங்கள் மாநிலத்தை நாங்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்குறோம். எங்களுக்கு கல்வியில் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க. நீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, சரி பண்ணி கொடுங்க. மும்மொழி கொள்கை இதை சரி பண்ணி இதை வந்து எங்களுக்கு வேணாம். நாங்கள் இருமொழி கொள்கையிலேயே நாங்கள் வளர்ந்துட்டோம். நீங்கள் மும்மொழி கொள்கையை வச்சுருக்கிற நீங்கள் எங்களை விட அதிகமாக வளர்ந்துருக்கணும். ஆனால் நீங்கள் வளரல. நாங்கள் வளர்ந்துருக்குறோம். இருமொழி கொள்கையை மட்டும் வச்சுருக்கிற நாங்கள் வளர்ந்துருக்குறோம். அதனால் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஐயா எடப்பாடி அவர்கள் பேசியிருப்பாரா? அப்போ தான் உங்களோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? அதற்கான அந்த வலு, அந்த போல்ட்னஸ் இருக்கிறதா? ஆவனா ஸ்டாலின் ஆட்சி ஊழலாட்சி, அந்த ஆட்சி ஊழலாட்சி, இந்த ஆட்சி ஊழலாட்சி, இவங்க இப்படி பண்ணுறாங்க, மந்திரிகள் இப்படி பேசுகிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, முதலமைச்சர் சரியில்லை, ஏதாவது ஒரு கோளாறு. ஆனால் சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இல்லை, ராஜதந்திரமான முடிவு அப்படிங்கிறத சொல்கிறார்ல, பிஜேபியோட கூட்டணி வச்சு ராஜதந்திரமான முடிவுன்னு ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறார்ல. எது ராஜதந்திரமான முடிவு? ராஜதந்திரமான முடிவுன்னு எப்படி இருக்கணும் தெரியுமா? தனிச்சு போட்டி போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் போட்டி போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் போட்டி போட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்துட்டீங்க, ஒரு 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 குறிப்பிட்ட இது வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து அந்த கட்சிகளை கூப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம், மத்தியிலேயோ மாநிலத்திலேயோ ஏதோ ஒரு இலவு எடுக்கிறோன்னு வைங்க, ஏதோ ஒன்று இலவு எடுக்கிறோம், எங்களுக்கு இந்த டிமாண்ட்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும். இப்போ ஒன்றா சேர்ந்துட்டீங்கல்ல, மக்கள் இப்போ என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே பிஜேபி கூட சேர்ந்ததுக்கு தான் நம்ம டவுசரை கலட்டி விட்டு அம்மனை குண்டியா விட்டு அடித்தாங்க. அடித்தாங்களா இல்லையா? மொத்தமாக அதுக்கப்புறம் பீஸ் போயிடுச்சா இல்லையா? வரிசையாக தோல்வியை தழுவணுமா இல்லையா? டவுசரை கழட்டிட்டாங்களா இல்லையா? அப்புறம் திருப்பி போய் அவங்களோட கூட்டணி வச்சா என்ன அர்த்தம்? உங்களுக்குன்னு ஒரு கட்சி, உங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அதுக்குன்னு ஒரு சின்னம், அதுக்குன்னு ஒரு கொடி, அதுக்குன்னு ஒரு மக்கள், என்னாடு என் மக்கள் என்று எம்ஜிஆர் அன்னைக்கே வந்து தனிச்சு போய் ஒரு கட்சியை ஆரம்பித்து அது அவர் இருக்கிற வரைக்கும் ஆளுங்கட்சியாகவும் அவருக்கு அப்புறம் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் மாறி 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 தமிழ்நாட்டுக்கு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சியில் அமர்ந்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்குது. இப்போ நீங்கள் இந்த 4 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு, ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த 4 வருஷத்தில் நீட்டுக்கு அந்த அம்மா ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னாங்க, நீங்கள் கொடுத்தீங்க பார்லிமெண்ட்டில். உதயமின் திட்டம் அந்த அம்மா ஒப்புதல் கொடுக்கல, ஆனால் நீங்கள் கொடுத்தீங்க. யார்? ஜெயலலிதா ஒப்புதல் கொடுக்கல, நீங்கள் கொடுத்தீங்க. அப்புறம் அந்த மால்ஸ் கட்டுறது, பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுறது, பெரிய பெரிய மாளிகைகள் கட்டுறது, லூலு மார்ட் மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இருக்குது. ரிலையன்ஸ் கூட வச்சு நடத்துகிறாங்க. இந்த மாதிரி மால் கட்டுறது, அதுக்கு கூட ஒப்புதல் கொடுக்காம தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எதுக்கும் கொடுத்தீங்க.
உதயமின் திட்டம் குடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. நீங்க ஒப்புதல் குடுத்துட்டீங்க. நீங்க ஆட்சியில இருந்த வரைக்கும் அது வந்து அது அந்த அந்த சாட்டைய கையில எடுக்கல. மின்சாரங்கிற சாட்டையை ஒன்றிய அரசு கையில எடுக்கல. ஆனா, நீங்கள் ஆட்சிய விட்டு போனதுக்கப்புறம், ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் 2 முறை அந்த சாட்டையை கையில் எடுத்து உயர்த்த சொல்லியிருக்காங்க. இந்த லட்சணத்தில இலவச மின்சாரத்த வேற கட் பண்ணணுமா? விவசாயத்துக்கு தராங்க பார்த்தீங்களா, இலவச மின்சாரம். அத கட் பண்ணணுமா? அதுக்கப்புறம் அந்த 100 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லாமல, முதல் 100 யூனிட் மின்சாரம். அதையும் கட் பண்ணணுமா? இதுக்கெல்லாம் வந்து போட்டு ஸ்டாலின போட்டு நெரிக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர போட்டு. ஏன்னா எங்க ஊர்ல கரண்ட் தயாரிக்கிறீங்க. நாங்க யூஸ் பண்ணணும். இதுக்கு நீ ஒரு ஸ்கீம போட்டு, ஒரு சட்டத்த போட்டு, அ உதயமின் திட்டம்னு ஒரு திட்டத்த போட்டு என்னென்ன பண்றாய்ங்க? என்னென்ன பண்றாய்ங்க பாருங்க. இதெல்லாம் ஐயா எடப்பாடி கேட்பாரா? இப்படி என்ன சமாச்சாரம்? இப்ப எதுக்குய்யா 2 தடவ கரண்ட் பில்ல உயர்த்துனீங்க? எங்க மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க. நீ மக்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். உங்க மக்கள் மேல ஒரு அபிமானம், ஒரு அபிப்பிராயம் இருக்கணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நீங்க கேட்டுருக்கணுமா இல்லையா ஐயா எடப்பாடி அவர்களே? எதிர்க்கட்சி தலைவர் தானே. மக்கள் உங்கள ஓட்டு போட்டு தானே சட்டசபைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சட்டசபையில போய் காக்கி சட்டைய போட்டுக்கிட்டு கூச்சல் போட தெரியுது. சட்டசபையை விட்டு வெளிநடப்பு பண்ண தெரியுது. ஆனா சட்டசபைக்கு அனுப்பிச்ச மக்களுக்கு, சட்டசபைக்கு நம்மள அனுப்பிச்சாங்களே, அந்த மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் பாதகமா இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசலாமே. இதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல எப்படி? இல்ல, நாங்க இப்ப எங்க மேல இருக்கிற புகார் இந்த இது பூரா இருக்குது. இத்தனை கோடி இருக்குது. இத்தனை 1000 கோடி இருக்குது. அத பூரா நீங்க வந்து இந்த இத்த இது இந்த ஸ்கீம்ல இவ்வளோ இருந்தத அத வந்து நீங்க கேட்கக்கூடாது. இதுல வந்து இவ்வளோ இருந்தது கேட்கக்கூடாது. இதுலேருந்து இவ்வளோ இருந்தது கேட்கக்கூடாது. அந்த மாரி அந்த கணக்கு கேட்டீங்களா? இல்ல இந்த தமிழ்நாட்டு மக்களை பத்தின கணக்கு கேட்டீங்களா? ஒண்ணும் நமக்கு புரிய மாட்டேங்குது. ம். ஒரு கட்சி, அந்த கட்சியால் தான் நாங்கள் காலியானோம். அந்த கட்சி தான் எங்களுக்கு வினையே! அப்படின்னு சொல்லியிருந்த சமயத்தில் நீங்கள் போய் வச்சிருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு முட்டாளாக நினைச்சிருக்கீங்க நீங்கள். அப்போது நீங்கள் ரெட்டலையை காட்டின உடனேயே, ஜெயலலிதா பேரை சொன்ன உடனேயே, எம்ஜிஆர் பேரை சொன்ன உடனேயே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிங்கிற நினப்பு தானே. அப்போ எந்த அளவுக்கு மக்களுடைய சிந்தனையை, மக்களுடைய எண்ணங்களை, மக்களுடைய அந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை எவ்வளவு முட்டாள்தனமாக நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ நம்ம எது சொன்னாலும் செய்வாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கும். அவங்க ஓட்டு போடுவாங்க. நம்மளை ஆளுங்கட்சியாக காட்டி கூட எதிர்கட்சியாவது அடுத்த தடவை உட்கார வைப்பாங்க. அப்படிங்கிற அசட்டு துணிச்சல் யார் கொடுக்குற தைரியம் இதெல்லாம்? நீங்கள் அமித்ஷா சொல்கிற மாதிரி ஆட்சி அமைச்சிருவீங்களா? பிஜேபி, அதிமுக, பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைச்சிருவீங்களா? மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை இவிஎம் மிஷினை வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, நமக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்கணும்ல. ஒன்று இவிஎம் மிஷினில் நீங்கள் கோல்மால் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கூட்டணி அமைச்சதில் ரைட்டு. அப்போது மக்களை பற்றி கொஞ்சம் கூட கிஞ்சித்தும் உங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை. மக்களை பற்றிய அக்கறை இல்லை, கவலை இல்லை. எவன் எக்கடை போட்டாலும் சரி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இடி ரைடு வந்துடக்கூடாது. இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடக்கூடாது. எங்களை பிடித்து கொண்டு போய் திகார் சிறைகளில் அடைத்து விடக்கூடாது. நாங்கள் தப்பிக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து செய்கிறோம். நாங்கள் கவர்மெண்ட்டை கூட ஜெயிச்சு வந்துட்டோம்னா கவர்மெண்ட்டே கூட உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். எங்களுக்கு திருடுறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க. அரசாங்கம் ஆட்சியெல்லாம் நீங்கள் நடத்துங்க. நீட்டை கொண்டு வந்து மக்கள் என்ன கொள்ளுங்க. மேற்கொண்டு இன்னும் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஏற்கனவே நீட்டை கொடுத்து தான் கொண்டுகிட்டு இருக்கீங்க. இன்னும் இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமெல்லாம் கொண்டு வாங்க. எங்கள் மக்களை படிக்க விடாமல் பண்ணுங்கள். எங்கள் மாணவர்களை படிக்க விடாமல் பண்ணுங்கள். ஆனால் எங்களை மட்டும் கண்டுக்காதீங்க. எங்களை மட்டும் விட்டுருங்க. அந்த மாதிரி என்ன நினைப்பதுக்கு ஐயா எடப்பாடி, என் காணொலியே மக்களே சாதாரணமாக பார்க்குறதில்ல. நம்ம வந்து ஏதோ கவர்ச்சிகரமாக அது இதுன்னு பேசுகிற சினிமா செய்திகள், போக்குவரத்து அந்த மாதிரி ஏதாவது பேசணும் அப்படின்னா பார்ப்பாங்க. நம்ம வந்து அரசியல் பார்க்குற மக்களும் இருக்காங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு. ஏன்னா நாங்கள் அதை மாதிரி தான் பார்க்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவங்களும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது பேசினோம்னா உடனே லைக்ஸ் அள்ளுது. சரி அள்ளிடுறேன். நான் பேசினதில் இது வரைக்கும் நமக்கு லைக்ஸ் அள்ளலை. மிஞ்சி போனால் 40, 30, 50. ஒரே ஒரு லைக்ஸ் வந்து 1200 ஓடி இருக்குது. 1200 கிலோ 1200 வியூஸ் போயிருக்குது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு 300 வியூஸ் போயிருக்குது. அவ்வளவுதான். நமக்கு வியூஸ் எல்லாம் போகுதுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும்
இருந்தாலும் நம்ம பேச வேண்டியதை நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும். காணொளி பார்க்குறாங்க, பார்க்கல, வியூஸ் வருது, வரல அதெல்லாம் வேற விஷயம். நம்ம மனசுல என்ன இருக்குதோ, நம்மளுடைய மனக்குரல்ல என்ன வந்து ஒலிக்குதோ, என்ன வந்து தெரியுதோ நமக்கு, அதை பார்த்ததையும், கேட்டதையும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பேசிட்டு போயிடணுங்கிறது தான் அந்த காணொளி. அதனால் தயவு செய்து ஐயா எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பற்றியும் லைட்டா சிந்தியுங்க. நீங்கள் இது சிறந்த எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். நீங்கள் சிறந்த ஆளுங்கட்சியாக வர வேண்டும். இல்லை என்றால் எதிர்க்கட்சியாக வர வேண்டும். திமுகவுக்கு மாற்றாக அதிமுக கண்டிப்பா இருக்கணும்னு தான் நாங்கெல்லாம் மனப்பூர்வமா மனசார நினைக்கிறோம். நான் ஓட்டு திமுகவுக்கு தான் போடுவேன். ஆனா நீங்க எதிர்க்கட்சியா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. என்னுடைய ஆசை. ஏனென்றால் சரியான எதிர்க்கட்சி இருந்தால்தான் சரியான ஆளுங்கட்சியும் அமையும். எதிர்க்கட்சியே ஒன்றுமே இல்லை. கண்ணு கட்டும் தூரம் வரைக்கும் எதிரிகளே தெரியவில்லை என்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னார். யாருமே இல்லைன்னா போர் அடிச்சு போயிடும். இவங்க செய்யறதெல்லாம் சட்டத்தனமாயிரும். இவங்க செய்யறதெல்லாம் சட்டாம்பிள்ளத்தனமாக ஆயிரும். தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன், கோல் எடுத்தவங்களாம் கொள்காரன் இந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு சரியானது ஒரு எதிர்க்கட்சி ஒன்று வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சுபிட்சம் பிறக்கும், சுகம் பிறக்கும், நலம் பிறக்கும். நீங்கள் சரியான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, எங்களுடைய கனவு, எங்களுடைய லட்சியம். ஆனால் எங்களுடைய லட்சியத்தையும் கனவையும் அனைத்தும் சிதைத்து சின்ன பின்னமாக்கி பிஜேபி கூட கூட்டணி வைத்து திமுக எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் உண்டு பண்ணிட்டீங்க. ஐயா எடப்பாடி அவர்கள் தயவு செய்து மறுபரிசீலனை பண்ணுங்க. இப்போயும் இன்னும் கெட்டு போயிடல, இன்னும் 1 வருஷம் இருக்குது. இல்லை பேசுங்க. 1 ரைடு 2 ரைடுகள்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னு என்ன பண்ண அப்படின்னு கவலைப்படலாம். ஒருத்தர் சுகமாக இருந்தீங்களா, பதவியில் சுகமாக இருந்தீங்கல்ல, ஒரு 2 வருஷம் அனுபவிச்சுட்டு போங்க தண்டனையா. இப்போ செந்தில் பாலாஜி இருந்துட்டு வரலையா 1 வருஷத்துக்கு மேலாக? அனுபவிச்சுட்டு போங்க, அதுவும் தப்பிச்சிக்கலாம்ல. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற அரசியல் வந்து அந்த கட்சிக்கு பயப்படாமல் போல்டாக செய்யலாம்ல. தண்டனை உத்தரவு தானே கொடுப்பாங்க. 10 தப்பு பண்ணாலும் உத்தரவான தண்டனை கொடுப்பாங்க. ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்கட்சி தலைவராங்க, ஆளுங்கட்சி தலைவராங்க. எப்படி அங்கே பாருங்கள், நான் 2 வருஷம் அங்கே ஜெயிலேருந்து வந்திருக்கிறேன், செய்யாத குற்றத்துக்கு என்னை பழி போட்டு தூக்கி உள்ளே போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட எதிர்கட்சி தலைவராவாங்க, ஆளுங்கட்சி தலைவராவாங்க, நல்ல ஆட்சியை கொடுங்க, மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.